எல்லாருக்கும் வணக்கங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. ஒரே ஒரு விஷயங்க, என்றைக்குமே வந்துங்க அடுத்தவங்க பிள்ளைங்கள குறை சொல்லக்கூடாதுங்க. அடுத்தவங்க பிள்ளைங்கள நம்ம குறை சொன்னோம்னா, குறை சொல்லாமல் நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளைக்கு கடவுள் துணை இருப்பாருங்க. அப்படி தாங்க நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என்றைக்குமே அடுத்தவங்க பிள்ளைய நான் குறையே சொல்ல மாட்டேங்க. அது ஆம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, நான் எந்த பிள்ளைங்களும் குறையே சொல்ல மாட்டேங்க. அந்த பழக்கமும் எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. எனக்கு வந்துங்க நம்ம ஒரு இது சொல்லுவாங்கள்ல, ஆணி நிமிர்ந்து நின்னா சுத்திலுக்கு பிடிக்காதான். பிள்ளைங்க நல்லபடியாக நல்லா ஒரு கௌரவமாக நல்லா நெஞ்சை நிமிர்த்தி நின்று நல்லபடியாக வாழ்ந்தால் சுற்றி இருக்க மக்களுக்கு பிடிக்காதாங்க. சொந்த பந்தத்துக்கு சுத்தமாக பிடிக்காதாங்க. இது உண்மைனா நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வண்டி இருக்குங்க, இந்த வண்டி கையினால் ஸ்டார்ட் பண்ண முடியலைங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, கால்னால் தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். காலில் ஸ்டார்ட் பண்ணி போகிறது ஒரு குற்றமாங்க. இதை ஒரு சிலர் நம்ம வீட்டுக்கிட்ட நின்றுட்டு இருந்தாங்க. அப்போ வண்டியை காலில் மிதித்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போனாங்க. அதுக்கு சொல்கிறாங்க, நாங்களாம் நின்றுக்கிட்டுருக்கோம், காலில் ஸ்டார்ட் பண்ணி வண்டியை ஓட்டிகிட்டு போகிறாங்க, அது மரியாதையே இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரே ஊர் தான், வேறு வேறு ஊர் கிடையாது. ஏன்னா அப்போ நாங்கள் கஷ்டப்பட்டோங்க, இப்போ ரொம்ப நல்லா இருக்கோங்க. நாங்கள் நல்லா இருக்கிறதுனால அது சொந்த பந்தத்துக்கும் பிடிக்கல, சுற்றி உள்ளவங்களுக்கும் பிடிக்கலைங்க. இதை ஒரு பொறாமை கொணங்க. நாங்கள் ஒரு கூரை வீட்டில் இருந்து இன்றைக்கி நல்லா ஒரு வீடு கட்டிக்கிட்டு நல்லபடியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோங்க. பல கஷ்டங்களை தாண்டி தாங்க நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் அப்படி ஒன்றும் நாங்கள் ரொம்ப அப்பையிலேருந்து நாங்கள் எதுன்னு சொல்ல முடியாதுங்க. எங்கள் வீட்டுக்காரவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, சோறு தண்ணி கூட இல்லாமல் அப்படி கஷ்டப்பட்டு நாங்கள் வாழ்ந்து, எப்படி ஹார்ட்டு ஃபெயிலியர் ஆகி, கிட்னி ஃபெயிலியர் ஆகி, அவர் சோறு தண்ணி கூட சாப்பிடாம உழைச்சி சம்பாரித்து எங்களை நல்லபடியாக வச்சுருக்காருங்க. அது பொறுக்கலைங்க. ஒரு வீடு கட்டிக்கிட்டு வந்தது பொறுக்கலைங்க. சொந்த பந்தத்துக்கும் சரி, சுற்றி உள்ளவங்களுக்கும் சரிங்க. என்னத்தங்க நம்ம சாதிக்க போகிறோம்? வாழை தட்டி மற்றவங்களுக்கு நல்லவங்களாக இருக்கணுங்க. அப்போ தாங்க நம்ம இந்த இதை விட்டு போகும்போது சொல்லுவாங்க, கடைசி காலத்தில் இருக்கதட்டி நல்லா இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம போகும்போது 10 பேர் நிற்கிறத பொறுத்து தாங்க இருக்குது. ஆனால் இவன் போகிறான் பாருன்னு யாருமே சொல்லக்கூடாதுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.